வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு டிஎன்எம்ஆர்பிலேருந்து புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல ரெகுலரா வாட்ச் பண்றவங்களா இருந்தா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க லைக் பண்ணா தான் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அசிஸ்டன்ட் சர்ஜரி அண்ட் ஜெனரல் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் குடுத்திருக்காங்க. டோட்டல் வேக்கன்ஸீஸ் 2553 குடுத்திருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் மார்ச் 15 வரைக்கும் குடுத்திருக்காங்க. அதனால நீங்க மார்ச் 15 வரைக்குமே அப்ளை பண்ணலாம். ஆனா, இது பியூர்லி டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு குடுத்துட்டாங்க. இந்த போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கு. அது 100 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதுற மாரி இருக்கும். ஸ்கேல் ஆஃப் பெய்ட் லெவல் 22 குடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரி 56,000 இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது ஏஜ் லிமிட் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 59. இந்த கேட்டகரியில வராத மத்த எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 47. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50. இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்க எம்பிபிஎஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கம்ப்ளீட் பண்ணதோட மட்டும் இல்லாம நீங்க பிராக்டிஷனர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது கூட 12 மந்த் நீங்க ஹவுஸ் சர்ஜரியானா ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லெஸ் தென் 12 மந்த் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1 இயர் பக்கம் வந்து நீங்க ஹவுஸ் சர்ஜரியானா ஒர்க் பண்ணியிருக்கணும். அடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்ல நீங்க பதிவு பண்ணியிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி, டிஏபி, பிஹெச்க்கு வந்து 500 குடுத்துருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ் அதாவது இந்த கம்யூனிட்டியில வராத மத்த எல்லாத்துக்குமே ₹1000 ஃபீஸ். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் வழியா தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு எம்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டான mrb.tn.gov.in இந்த வெப்சைட்ல தான் போய் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு விருப்பம் இருந்தா மே 15ஆம் தேதிக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.